ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னென்ன சென்டென்சஸ் நம்ம பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். வீட்டுக்கு போயிட்டியா? ஸோ இது எப்படி சொல்லலாம்? வீட்டுக்கு போயிட்டியா அப்படிங்கிறத இது நார்மலாகவே நிறைய பேத்துக்கு நம்ம கேட்கலாம். அதை ஹேவ் யூ ரீச்டு ஹோம் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா போயிட்டியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதனால ஹேவ் யூ ரீச்டு ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டியா. இது என்னுடையது. இது என்னுடையது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் மைன். வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஐம் சாரி, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இப்போ தான் அவனை பார்த்தேன். ஐ சா ஹிம் அப்படின்னா நான் அவனை பார்த்தேன். ஜஸ்ட் நவ் அப்படின்னா இப்போ தான். நான் அவனை பார்த்தேன், இப்போ தான் நான் அவனை பார்த்தேன் அப்படிங்கிறத ஐ சா ஹிம் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எ ஃபியூ டேஸ் எகோ. எ ஃபியூ டேஸ்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்படிங்கிறத எகோன்னு சொல்லுவோம். ஸோ எ ஃபியூ டேஸ் எகோ அப்படின்னு சொல்லலாம். இதுவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்படின்னு அழுத்தி சொல்வோம் இல்லையா, முன்னாடி தான் அவனை பார்த்தேன், முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறத எ ஃபியூ டேஸ் எகோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்றத ஜஸ்ட் அ ஃபியூ டேஸ் எகோ. ஜஸ்ட் அ ஃபியூ டேஸ் ஆகோ அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்படின்னு நம்ம அந்த அழுத்தி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த டைம்ல ஜஸ்ட் அ ஃபியூ டேஸ் ஆகோன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். நீ என் கூட வந்தா நான் உன்னோட வருவேன். நீ என் கூட வந்தீங்கன்னா நான் உன் கூட வருவேன் இப்படி சொல்லுவோம் இல்லையா. நீ என் கூட வா, நான் அதுக்கப்புறம் உன் கூட வரேன். இது எப்படி சொல்லலாம்? இஃப் யூ கம் வித் மீ, நீ என் கூட வந்தா ஐ வில் கம் வித் யூ, நான் உன் கூட வரேன். அந்த ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. நீ என் கூட வந்தா நான் உன் கூட வரேன். இஃப் யூ கம் வித் மீ ஐ வில் கம் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, முன்னாடி இதை நீங்க பேசும் போதே இங்கிலீஷ்ல சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டே பை டே இங்கிலீஷ் கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக வந்துடும். எனக்கு இது வேணும், ஐ வாண்ட் திஸ். எனக்கு இது வேணும். எனக்கு அப்படிங்கிறது ஐ வாண்ட் திஸ் அப்படின்னா இது வேணும் அப்படின்னு சொல்றது. ஐ வாண்ட் திஸ். நீ சொன்னது எனக்கு புரிந்தது. இது எப்படி சொல்வோம்? நீ சொன்னது எனக்கு புரிஞ்சு, நான் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றது. புரிந்தது அப்படிங்கிறத ஐ அண்டர்ஸ்டுட் வாட் யூ செட். ஐ அண்டர்ஸ்டுட் வாட் யூ செட் அப்படின்னா நீ என்ன சொன்னீங்க எனக்கு புரிஞ்சது. இதுவே வில் அப்படின்னா ஃபியூச்சர் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, அந்த டைம்ல வில் யூஸ் பண்ணுவோம். நீ வீட்டில் இருக்கிறாயா? நீ வீட்டில் இருக்கிறாயா? ஆர் யூ அட் ஹோம்? ஆர் யூ அட் ஹோம் அப்படின்னா நீ வீட்டில் இருக்கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஸோ அதை தான் ஆர் யூ அட் ஹோம் அப்படின்னு கேட்குறது. புரிஞ்சிருச்சுங்களா? ஹோப் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்லாம் டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். இதை பேசி பழகும் போது தப்பாக இருந்தாலும் சொல்லி பழகுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளூவெண்ட்டாக வந்துடும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சேனலில் உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அது எனக்கு இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும். டாடா பாய்.